வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம் உங்களுடைய பேராதரவுக்கு மிக்க நன்றி. நிறைய லைக் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. மேலும் நிறைய ஷேர் பண்ணுங்க, உங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு நான் பி சீரீஸ்ல முக்கியமா எடுத்திருக்கிறது பியூக் கார். இந்த பியூக் கார்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க இந்த பதிவை ரொம்ப முக்கியமா பாருங்க, நிறைய பேர்த்திட்ட ஷேர் பண்ணுங்க. பியூக்குங்கிறவர் கண்டுபிடிச்சது பியூக் கார். அது லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல வந்து ஜெனரல் மோட்டார்ஸோட மெர்ஜ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு அந்த இந்தியாவில் பியூக் கார் எப்படி இருந்துச்சுங்கிறத ஒரு முக்கியமான பதிவா உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த பியூக் இதுதான் பியூக் கார். இந்த பியூக் கார்ல வந்து இந்த பேனட் பக்கத்துல தான் 2 ஹெட்லைட்டும் வரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பியூக் கார் நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும். இந்த பேனட் பக்கத்துல ஹெட்லைட் வரும். அதே மாதிரி இத பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த பியூக் கார்ல என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அரவிந்த ஆசிரமம், பகவான் ஸ்ரீ அரவிந்தர், பகவானுடைய சிஷ்யை அண்ட் டிசைபிள் மதர், எல்லாராலும் அன்னைன்னு போற்றக்கூடிய மதர் வந்து இந்த கார் தான் யூஸ் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா மதர் வந்து இதை 19 கார்ல இருந்து இறங்கி வருது அந்த பியூக் கார். இது ரொம்ப ஃபேமஸ் போட்டோகிராஃப். அவங்க அந்த பிளே கிரவுண்டுக்கு வரும்போது, இப்போ இந்த கார்ல இருந்து இறங்கி வரும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் இருக்கும். 1972ல நேத்து தான் அவங்களுடைய சமாதியான நாள். அந்த கார் சீட்ல உட்காந்துருக்க இந்த போட்டோ தெரியும். இன்னொன்று பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண கார் ஃபுல்லு நீங்க பார்க்கணும்னா பாருங்க, பாண்டிச்சேரி 1012 P1012 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இதுலயும் பாத்தீங்கன்னா அதே இந்த பேனட் முன்னாடி வரும். இப்ப 2024-23ல ஸ்டில் அந்த காரை அரவிந்த் ஆசிரமத்துல மெயின்டைன் பண்றாங்க. பாருங்க இந்த பியூக் கார் அந்த ஷெட்ல இருந்து இறங்கி இன்னைக்கும் அதை பக்காவா மெயின்டைன் பண்றாங்க. இதை வந்து டிவிஎஸ் குரூப் கொடுத்ததா ஒரு பதிவுல சொல்லியிருக்காங்க. கிரண் பேடி வந்து சொல்லியிருக்காங்க, அல்லது இன்னொரு ஒரு விஐபி பாண்டிச்சேரியில் உள்ள விஐபி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா அது யார் என்னன்னு கன்ஃபார்ம்டா தெரியலங்கிறதையும் அவங்க தன்னுடைய இதுல இருந்தாங்க. ஏன்னா கிரண் பேடி வந்து பாண்டிச்சேரி கவர்னரா இருக்கும்போது இந்த பதிவை போட்டிருந்தாங்க. ஸோ பியூக் கார் வந்து ஒரு ஒரு அழியாத இடம் பெற்றிருக்கு. அடுத்த பதிவுல இந்த பியூக் கார் எப்படி மாடிஃபை பண்ணி அது ஜிஎம் மோட்டார்ஸோட மெர்ஜான்கிறத பார்ப்போம். இந்த பாண்டிச்சேரி மதர் வந்து இந்த பியூக் காரை யூஸ் பண்றது ரொம்ப பிரபலமானது. 1972ல நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது இந்த காரை பார்த்திருக்கேன். என்னுடைய ஃபாதருடைய கிராண்ட் ஃபாதர் எலஞ்சி, குற்றாலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரசித்தி பெற்ற கிராமம் எலஞ்சி. அதுல இந்த பியூக் கார் என் ஃபாதருடைய கிராண்ட் ஃபாதர் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப சின்ன பிள்ளையில நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் 72க்கு அப்புறம் அதை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் இந்த பியூக் காரை பத்தி இவ்வளவு டீடைல்ஸ் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இந்த பியூக் காரோடைய நீங்க அந்த போட்டோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்த நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர்த்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக.